கடைசியாக நான் சொல்ல விரும்புவது இந்த கனவில்ல திட்டம் பற்றி. இந்த கனவில்ல திட்டம் என்பது இது அரசாங்கம் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு வந்து நிறைய பேருக்கு வீடுகளை வாடகை இல்லாமல் குடியிருப்பதற்கான வீடுகளை கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க சொந்த வீடு கிடையாது, வாடகை இல்லாமல் குடியிருப்பதற்கான வீடு. இது நல்ல விஷயம் தான். ஆனால் அதுல அவங்க என்ன ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க, நிபந்தனை வச்சிருக்காங்கன்னா, அது வந்து எழுத்தில் அந்த நிபந்தனை கிடையாது. எழுத்தில் அவர்கள் கொடுத்த ஆணையின்படி யாரெல்லாம் இந்த ஓரளவுக்கு தமிழக அரசின் விருதோ மத்திய அரசின் விருதோ யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ எழுத்தாளர்கள், அவர்களுக்கு கனவில்ல திட்டத்தின்படி நாங்கள் வீடுகளை கொடுப்போம், தங்குவதற்கான இடம், அதாவது அவர்களுக்கு வாடகை இல்லாமல் தங்குவதற்கான ஒரு வீட்டை கொடுப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் நடக்கிறது என்றால் இந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் இதை பிரதான மத்திய அரசின் பிரதான விருதான சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்களுக்கும் தமிழக அரசின் விருதை வாங்கியவர்களுக்கும் தான் கொடுப்போம், இந்த இளம் படைப்பாளிகளுக்கான விருதுகளை வாங்கியவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதை வந்து அவங்க தடுத்து வைக்கிறாங்க. இதனால நான் அப்புறம் வேறு சில பல படைப்பாளிகள் இளம் படைப்பாளிகளுக்கான விருதுகளை சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதுகளை வாங்கிய நாங்கள் இதற்காக விண்ணப்பங்களை அனுப்பினோம். அதன் பிறகு நாங்கள் அடிக்கடி சந்திச்சு பேசணும், எப்படியா நம்ம ஒட்டுமொத்தமாக அமைச்சரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், முதல்வரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் எதுவுமே இதுக்கு மேலே செய்ய முடியல. அதற்கான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு ஆதரவோ ஒரு வலுவோ எங்களும் இல்லை. ஸோ எங்களால் போட்டு சேர்க்க முடியல. இப்போ பாருங்க, இது எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படுத்துது பாருங்க. பல படைப்பாளிகளுக்கு சென்னையிலோ வெவ்வேறு ஊர்களிலோ வாழக்கூடிய படைப்பாளிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தங்குவதற்கும் வசிப்பதற்கும் ஒரு போதுமானதான ஒரு இடம் கிடையாது. அந்த இடம் இல்லாமல் இருப்பதனாலே உங்களோட வாடகை நீங்க ஒரு 15,000 20,000 நீங்க சென்னையில ஒரு வீட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளத்துல பெரும்பகுதி அங்கேயே போயிடுது. அப்ப நீங்க சென்னையில தங்கி இருந்து நீங்க வேலை செய்ய முடியாது. நான் வந்து சென்னையில் இல்லை, எனக்கு வந்து ஒரு தங்குவதற்கு வீடு சென்னையில் இருக்கும் பட்சத்தில் என்னால் வசதியாக அங்கே இருக்க முடியும். அங்கே இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு சற்று குறைவான சம்பளத்தை வேலை கிடைச்சா கூட நான் போய் வாழ முடியும். ஆனா இப்ப நான் அந்த ஊர்ல இருந்து வெளியேற்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. நான் வந்து சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனா கூட எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. எனக்கு எப்படின்னா வெவ்வேறு ஊர் சில எழுத்தாளர்கள் அவருடைய சொந்த ஊர்லேயே கேட்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு செலவு கிடையாது அரசாங்கத்துக்கு. இந்த ஒரு சின்ன நிபந்தனையை வச்சு நீங்க என்ன பண்றாங்க, இவங்க அது எழுத்து இல்லாத அந்த ஆணையம் இல்லாத ஒரு நிபந்தனை தான், அது இன்டர்பிரேஷன் தான். அந்த அதிகாரிகளே வந்து இதை இவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணி இளம் படைப்பாளிகள் எல்லாருமே அவங்க வந்து ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்காம போறாங்க. இது வந்து அரசாங்கம் நிச்சயமாக இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறதுனாலதான் பல முக்கியமான திட்டங்களை இலக்கியத்திற்கும் எழுத்துக்கும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதை வந்து சரியாக நடைமுறைப்படுத்தாமல் போகும்போது இதற்கு பெரிய ஆபத்து என்னவென்றால், இது ஒட்டுமொத்தமாக ஒரு தோல்வியான ஒரு திட்டம், ஒரு தோல்வி திட்டம் அப்படின்னு மக்களுடைய மனதில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து திரும்பவும் திமுக ஆட்சி மீண்டும் வரும்போது இது நிகழுமா, இதை எடுத்து போவாங்களா இல்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா அதிமுக ஆட்சி மீண்டும் வரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நான் நிச்சயமாக சொல்றேன், அவர்கள் அடுத்து அதிமுக ஆட்சி வரும்போது இந்த இலக்கிய திருவிழா இருக்காது, இந்த நூலக ஆணைங்கிற பேர்ல அவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க, பெருசா புத்தகங்களை வாங்கவே மாட்டாங்க, அவர்கள் எழுத்தாளர்களுக்கான கனவுள்ள திட்டத்தை நிறுத்திடுவாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இலக்கியம் பண்பாடு சார்ந்த எல்லா விஷயங்களும் உயர் பண்பாடு சார்ந்த எல்லா நடவடிக்கைகளையுமே ஒரு நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வீணடிக்கக்கூடிய ஒரு அற்பமான செயல் அப்படின்னு அதிமுக அரசு எப்படி நினைக்கும். அதிமுக அரசு ஒருபோதும் இலக்கியத்துக்காக பண்பாட்டுக்காக எந்த வேலையுமே செய்யாது. அதை நிச்சயமா நான் சொல்லுவேன். அப்ப அவங்க வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ இவர்கள் இருக்கும்போது நடந்த இந்த சிறப்பான பல பணிகளுடைய சரியான பலன் மக்களிடமும் எழுத்தாளரிடம் போய் சேராத பட்சத்தில் இதனால எந்த பயனுமே இல்லாம போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனா அதனால பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. முத்துகிருஷ்ணன் அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது கழுத பெஞ்சு கட்டணம் வர மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை நம்ம இருக்கோம் அப்படிங்கறது அது காட்டுது. இப்படி பல எழுத்தாளர்கள் அவருடைய மனக்குமரலை வெளிப்படுத்துறாங்க. அது அரசாங்கத்திடம் போய் சேரவில்லை என்பதுதான் பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. ஆக நீங்க எதை நீங்க முதல்ல செஞ்சாலும் அதை சொதப்பாம அதை வந்து டோட்டலா நீங்க டிசாஸ்டரா மாத்தாம நீங்க ஒழுங்கா செய்யறது ரொம்ப அவசியம். முதல்ல செய்யும்போது அப்பதான் அது ஒரு முன்னுரிமையாக அடுத்தடுத்த அரசாங்கம் இதை கருதி இதை ஒரு முக்கியமான திட்டமாக கருதி மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நல்ல ஒரு முன்னுதாரணமாக அது இருக்கும். அது நல்ல முன்னுதாரணமாக இல்லாத பட்சத்தில் மோசமான முன்னுதாரணமாக மாறிவிட்டது என்றால் அதன் பிறகு இது யாருமே எடுத்து பண்ண மாட்டாங்க. அது ஒட்டுமொத்தமா திரும்ப அவங்க தூக்கி அந்த பரவல போட்டுறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதனாலதான் இந்த ஒரு காணொலியை இங்கே போடுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய இதழ்கள் வந்து நீங்க கொஞ்சமா அந்த இலக்கிய இதழ்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய விளம்பரங்களை கொடுப்பது மிகவும் முக்கியமான விஷயம். உதாரணம் சொல்றேன், ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன். இப்போ இது வந்து உயிர்மை இதழ், இதே மாதிரி பல நல்ல இலக்கிய இதழ்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த இலக்கிய இதழ்கள் எந்த லாபமும் இல்லாம அவங்க சிரமப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த இலக்கிய இதழ்களுடைய பிரச்சனைகளை வீழ்ச்சி வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, அவங்க ரொம்ப
சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இதழ்களுடைய பக்கங்களுடைய தரத்தை பாருங்க. நான் கவனிச்சவர்ல சொல்றேன், உயிர்மையுடைய தரமும், இல்லாட்டி நான் சொல்றது வெறுமனே இந்த பக்கங்கள் அச்சு தரமும், அப்புறம் இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த காகிதத்தின் தரமும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள் பெரிய அளவில் வீழ்ந்திருக்கு, குறைந்திருக்கு இந்த தரம். சில இதழ்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரே அடி நிப்பாட்டிட்டாங்க, நின்று போய்விட்டன. இன்னும் சில இதழ்கள், உதாரணமாக உயிரெழுத்து மாதிரியான இதழ்கள் வந்து அவருடைய பக்கங்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க. 140 பக்கம், 120 பக்கம், 100 பக்கம் வந்து இதழ்கள் என்று 60 பக்கங்கள் அதற்குள் அவர்கள் முடித்து விடுவார்கள். அவங்களால முடியல. ஏன்னா பக்கங்களுடைய, அதாவது காகிதத்துடைய விலை மிக அதிகமாக மாறிவிட்டது, அச்சாக்கத்தின் விலையும் அதிகமாகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களால தரமான இதழ்களை கொண்டு வர முடியாமல் போகுது. இலக்கிய இதழ்களே அவங்களை கொண்டு வர முடியல. மிகச்சிறிய சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய இலக்கிய இதழ்களை இன்னைக்கு திணறுது. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப அரசாங்கம் இந்த மாதிரி, இந்த ராமர் மாதிரியான ஆட்களுக்கு, இந்த மாதிரி பொழுதுபோக்கு பேச்சாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை இந்த மாதிரியான இதழ்களுக்கு விளம்பரமாக கொடுக்கலாம். அரசு விளம்பரம் நீங்க கொடுத்தீங்கனாலே தமிழ்நாட்டில் இலக்கிய இதழ்கள் நிறைய அதிகமாகும். அதிகமாக இலக்கிய மக்களிடம் போய் சேரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், இந்த சர்வதேச கண்காட்சி ஒன்று நடந்துச்சு. இந்த சர்வதேச கண்காட்சியின் போது கூட வெளிநாட்டில் வந்த பதிப்பாளர்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பதிப்பாளர்களுக்கும் ஒரு உறவை உருவாக்கி கொடுப்பதற்கும் ஒப்பந்தங்களை போடுவதற்கும் அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சு. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் அடுத்து என்ன ஆயின அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒப்பந்தங்கள் எங்க போய் சேர்ந்துச்சு, யாருடைய புத்தகங்கள் எல்லாம் பதிப்பிக்கப்பட்டன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெளிநாட்டு பதிப்பகங்கள் மூலமாக நம்முடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டனவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அரசாங்கம் இதற்கு நிதி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் வந்து நீங்க ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு விருது கிடைத்த புத்தகத்தை வெளிமொழிக்கு நீங்கள் அனுப்பும் போது அரசாங்கம் அதற்கு நிதி அளிக்கிறது. ஆனா அந்த நிதியை பயன்படுத்தி எத்தனை புத்தகங்கள் வந்தன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச எந்த புத்தகமே வரல. அதான் உண்மை. என்னுடைய புத்தகம் கூட ஒப்பந்தமானது, ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு மாற்றமே வரல. அதுக்கப்புறம் வந்து ஒப்பந்தம், அதாவது ஒரு முன்கூறான ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து அதை யாருமே வந்து முன்னெடுத்து போக மாட்டேங்கிறாங்க. ஏன் முன்னெடுத்து போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலைகளை எல்லாமே செஞ்சது யாருன்னா தற்காலிகமான முகவர்களாக, இலக்கிய முகவர்களாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு இன்டர்ன் சொல்றோம் இல்லையா, பயிற்சி முகவர்களாக இருந்த கல்லூரி மாணவர்கள் தான் இந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. இந்த இலக்கியத்துறை முழுக்க திரும்பவும் அந்த அதிகாரிகள் தான் நடத்துறாங்க. அவங்களுக்கு இது ஒரு தற்காலிகமான வேலை, அவங்க அதை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தான, முன்கூறான ஒப்பந்தங்கள் கையெழுத்தான. ஆனா அந்த கையெழுத்தான அந்த ஒப்பந்தங்களுக்கு ஃபாலோ பண்ணி இந்த புத்தகங்கள்லாம் வருமா வராதா, அடுத்தடுத்து என்ன ஆகும்னு நீங்க தொடர்ந்து அந்த பதிப்பாளர்களுடன் ஒரு மின்னஞ்சல் வழியாகவும் வெவ்வேறு வகைகளில் நீங்க அவங்களோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இதை வந்து ஒரு முழுமையான அந்த வேலையை செய்யக்கூடியவர், ஒரு முழுமையான ஒரு இலக்கிய முகவர் தான் இதை செய்ய முடியும். ஆனா இவங்க அந்த மாதிரி நாட்கள் யாரையுமே அவர்கள் வேலையை நிறுத்தவில்லை. அதற்கு பதிலாக மாணவர்களை பயன்படுத்துறாங்க. மாணவர்கள் எப்படி இந்த வேலையை நீங்க முழுமையாக செய்ய முடியும்? மாணவர்களுக்கு ஏற்கனவே வேறு வேலைகள் இருக்கின்றன, அப்படித்தானே? அவங்க படிக்கணும், படிச்சு முடிச்சு வேற வேலைக்கு போவாங்க. தற்காலிகமா அவங்க ஒரு பயிற்சிக்காக இதை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடியவங்கள்ட்ட நீங்க ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து உரையாடல் செய்தும் ஒரு ஒப்பந்தங்கள் போட்டும் தொடர்ந்து நீங்கள் நினைவுறுத்தியும் செய்ய வேண்டிய ஒரு கடுமையான வேலை, அது முகவராக இருக்க வேண்டிய வேலை. அந்த வேலையை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? அப்போ என்ன வந்து அறவுரையா ஆரம்பிச்சு அறவுரையா அது முடிஞ்சு போச்சு, யாருக்குமே பயனில்லாம போயிடுச்சு. தான் உண்மை. இந்த சர்வதேச புத்தக திருவிழா என்பது உண்மையிலே அது ஒரு பெரிய தோல்வி நான் சொல்லுவேன். அது மிகச்சிறந்த அளவில் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டாலும் அதற்கு பின்னால் இருந்து வேலை செய்ய வேண்டியவர்கள் யார் அப்படிங்கறத அரசாங்கம் தீர்மானிக்கல. இதற்கு பதிலாக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த அதிகாரிகளிடம், அதாவது குறிப்பிட்ட சில அதிகாரிகளை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க இவ்வளவு புத்தகங்களை இவ்வளவு ஆண்டுக்குள்ளாடி, 1 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்குள்ளாடி நீங்க இவ்வளவு புத்தகங்களை வெளிநாட்டு பதிப்பகங்கள் வழியாக மொழிபெயர்ப்பு செய்து வெளிமொழிகளுக்கு, அதாவது அயல் மொழிகளுக்கு தமிழ் புத்தகங்களை கொண்டு செல்ல வேண்டும். அங்க இவ்வளவு புத்தகங்கள் வந்து பதிப்பகம் நம்ம அதுக்கு நிதி உதவி செய்யறோம், அவங்க அந்த புத்தகங்களை பதிப்பிக்க வேண்டும். இதுதான் வந்து இலக்கு. இதை 1 ஆண்டுக்குள் செய்ய வேண்டும், 2 ஆண்டுகளுக்குள் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு ஒரு நிபந்தனை போட்டு அந்த வேலையை நீங்க ஒரு அதிகாரியிடம் ஒப்படைத்து, இதுதான் இதை நீங்க செஞ்சு முடிச்சாதான் உங்களுக்கு சம்பளம்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை நடந்து முடிஞ்சிருக்கும். அவங்களுடைய டெய்லி டாஸ்க்ல ஒன்னா நீங்க அதை மாத்திருக்கணும். நீங்க அதை வந்து என்ன பண்றீங்க, ஒரு தற்காலிகமான ஏஜென்ட் கிட்ட ஒரு மாணவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சிட்டீங்க. அப்ப அது அறகுறையா தான் நடக்கும், அது எப்படி ஒழுங்கா நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. தற்காலிகமா அறகுறையா மேம்போக்கா சில விஷயங்களை திட்டமிட்டு பண்ணிட்டு